சரவண ஜோதியே நமோ நம. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் பெயர்ச்சியாகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார், வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். நடக்கப் போகும் இந்த பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சுக்கிர பகவான் செல்வம், மகிழ்ச்சி மற்றும் புகழை அள்ளித் தருபவர். மற்ற கிரகங்களைப் போலவே சுக்கிரனும் தனது ராசியை மாற்றுவார். சுக்கிரன் என்றால் இன்பம். மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிர பகவான் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். ஆகையால் சுக்கிர பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அடிக்கப் போகிறது என்று பார்க்கலாம். வருகிற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடையப் போகிறார். அடுத்த மாதம் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை 26 நாட்கள் இந்த பயணம் தொடரும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போடப் போகிறது. துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள் உறவு ஒன்று சேரப் போகிறது. நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள். நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள். திடீர் லாட்டரி அடித்தது போல் லாபம் இரட்டிப்பாகும். சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சரியாகும். தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள். சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும். சிவனின் துணை இருந்தால் எதிரில் யமனே வந்தாலும் சமாளித்து வெற்றியடையலாம். இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் காண்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியே இருக்கும். பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வீட்டு பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். களவு போக நேரலாம். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தேரும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும். பெண்களை பொறுத்தவரை மகிழ்ச்சி தரும் காலகட்டமாக இது அமையும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கலாம். மாணவர்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவை. வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மகான்களை தரிசிப்பதும் நன்மையை தரும். சிறப்பு தொகுப்பு. கழுத்தை நெரிக்கும்
கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன. ருண, ரோக, சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை வெல்லக்கொள்ளும். அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும். கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன. இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் 6ஆம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும். கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும். பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து 12 வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும். மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும். 48 நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை வேளையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம். துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கிர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும். 24 வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும். வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் 11 தீபமும் 11 முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும். மிதுன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும். கடன்கள் நீங்கும். மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும். கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து வடை தானம் செய்யவும். அதை நீங்கள் உண்ணக்கூடாது. மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம். கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விடவும். கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு 8 விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய வழி பிறக்கும். மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும். கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை 6 மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும். தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம். மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும். குறைந்தது 9 சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது. செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும். பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு. குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் 5 முக குத்து விளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம். இவ்வாறாக 9 பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொல்லைகள் எளிதாக தீர்ந்துவிடும். கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.